வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தமிழ் சேனல்ல இருந்து ரசிகர்கள் அலப்பறைகள் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், வீடியோ சரியா போடல. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 1 வீக்காக வந்து சரியா வீடியோ போட முடியல. அண்ட் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம். ஒரு நேற்று வீடியோவே போட முடியல. காரணம் வந்து கரண்ட் ஆஃப். ஒரு 2 நாளாக அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தோம், கரண்ட்டே வரல. அண்ட் வந்து ரெகுலராக போடுறோம் அப்படின்ட்டு வாக்கும் கொடுக்க முடியல நம்பி. இப்போ நான் வாக்கு கொடுத்துட்டு கரெக்டாக ஏதாவது நடந்தது தான். அதனால சொல்கிறதுக்கே பயமாகுது. இனிமேல் கரெக்டாக வந்துடும் ப்ரோ அப்படின்றப்போ தான் ஏதாவது சம்பவம் நடந்தது. அதனால எது நடந்தாலும் போட ட்ரை பண்ணுறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயமும், சங்கர்னு ஒருத்தர், அவருக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லியிருந்தார். இந்த டென்ஷன்லாம் அது சுத்தமாக மறந்துட்டேன். 3ஆம் தேதியே வந்து அவர் நாளைக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தார். அவர் விஷ் பண்ணுறேன்னு வேறு வாக்கு வேறு கொடுத்துருந்தேன். அதையும் மறந்துட்டு அவர் வாக்கு கொடுத்துட்டும் காப்பாற்ற துப்பு இல்லையான்ற மாதிரி ஆயிடுச்சு. அது ரொம்ப, அதை நினச்சே 2 நாள் எனக்கு கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது, அதையும் மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லாம இருந்தா கூட ஒன்றும் தெரியாது. நாங்க வேற சரி வீடியோ தான் பண்ணல, கம்யூனிட்டி போஸ்டே போட்டுடும் ப்ரோ அப்படின்னு வேற சொல்லிட்டோம். நான் வேற நைட்லாம் நாளைக்கு பண்ணிடணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு தான் தூங்குறேன். அடுத்த நாள் சுத்தமாக நான் மறந்துட்டேன். அது ரொம்ப மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. சின்னடா சொல்லிட்டு அது பண்ணலையே அப்படின்ட்டு. ஸோ அது ரொம்ப ரொம்ப சாரி ப்ரோ, ரொம்ப மன்னிச்சிருங்க. இந்த டென்ஷனில் சுத்தமாக மறந்துட்டோம். ஸோ அவருக்கு பர்த்டே முடிஞ்சு போச்சு. அவருக்கு ஒரு விஷ் சொல்லிடுறோம். சங்கர் ப்ரோ ஹாப்பி பர்த்டே. ரொம்ப ரொம்ப சாரி ப்ரோ, அது தெரில, இந்த டென்ஷனில் கொஞ்சம் மறந்துட்டோம். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படியே மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மே 1 அஜித் சாரோட பிறந்தநாள் அன்னைக்கு அஜித் சாருக்கு ஸ்பெஷலாக ஏதாவது வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சி நான் யோசிச்சா இருந்தேன். லைக் இதுக்கு முன்னாடி அவர் நடிச்சிருக்காரு இல்லையா, முகவரி, வாலி, அமர்கலை மாதிரின திரைப்படங்கள், அவரோட ஆக்டிங் அப்படின்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் தொகுத்து ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். ஆனால் அதே மே 1 அஜித் சாரோட பிறந்தநாள் அன்னைக்கு அஜித் சாரோட ரசிகர்கள் பண்ண ஒரு சில மோசமான விஷயங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் நாம வீடியோ போடாம இருக்கிறதே நல்லது அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். தமிழ் சினிமால இப்படியும் ஒரு சில மோசமான ரசிகர்கள் இருக்க முடியுமா அப்படின்ற கேள்விக்கு கண்டிப்பா இருக்க முடியும். அது இந்த அஜித் ரசிகர்கள் தான் அப்படின்னு மே 1 அஜித் சாரோட பிறந்தநாள் அன்னைக்கு இந்த அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் அப்படி நிரூபிச்சிருக்கிறாங்க. அடுத்தவங்களோட சந்தோஷத்துக்கு எடுத்து கொஞ்சம் கூட சிந்திக்கிற அறிவே இல்லாம ஒரு தற்குறிகளா இந்த அஜித் ரசிகர்களால் எப்படி வாழ முடியுது அப்படின்றது எனக்கு இப்போ வரையும் சுத்தமா புரியவே இல்லை. கில்லி படம் பார்த்தீங்கன்னா போன மாசம் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இன்ன வரைக்கும் அந்த திரைப்படம் ஓடிட்டு இருக்கு, இன்னமும் ஓடும். ஓகேங்களா, அந்த படம் போன மாசம் 20ஆம் தேதியிலிருந்து இப்போ வரைக்கும் ஓடின வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. குடும்பம் வந்து சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் வந்து அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணி ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை இப்போ வரையும் இருக்கிறாங்க. எந்த விதமான ஒரு பிரச்சனையும் தியேட்டருக்காரனும் சரி மற்றவங்களும் சரி வரவே இல்லை. இப்படி குடும்பம் வந்து கில்லி திரைப்படத்தை கொண்டாடுறத பார்த்த தியேட்டர் ஓனர்ஸும் எல்லாரும் வராங்க, கொண்டாடுறாங்க, என்ஜாய் பண்றாங்க, நமக்கு இதனால நல்ல வருமானம் அப்படின்னு தியேட்டருக்காரங்களுமே ரொம்பவே சந்தோஷமான ஒரு மனநிலை தான் இருந்தாங்க. கில்லி திரைப்படம் ரிலீஸ் ஆகி இத்தனை நாள் ஆகியும் அந்த படம் பார்க்க போனவங்களால தியேட்டருக்காரர்களும் சரி பொதுமக்களும் சரி எந்த விதமான ஒரு பிரச்சனையும் நிகழல. ஆனா மே 1 அன்னைக்கு அஜித் சாரோட பிறந்தநாள், அதுமா அஜித் சாரோட திரைப்படம் ரிலீஸ் பண்ண அன்னைக்கு அஜித் ஃபேன்ஸ் நடந்துகிட்ட விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு செயல். காசி தியேட்டர்ல அஜித் சாரோட பிறந்தநாளுக்காக தீனா திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அங்க வந்து அஜித் ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த காசி தியேட்டர்ல கில்லி திரைப்படமும் ஓடுது, அதுக்கான பேனர் ஒன்று வச்சிருந்தாங்க. அதை பார்த்த ஒரு சில அஜித் ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கில்லி திரைப்படத்தோட பேனரை ஏறி கிழிச்சு அந்த பேனர் மேல பாட்டில்லாம் வீசி, நாங்க அஜித் ஃபேன்ஸ் எப்பயுமே மெச்சூரிட்டி இல்லாத தற்கொலைகள் தான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இடத்துல நடந்துட்டாங்க. இப்படி பண்றதுனால இவங்களுக்கு அப்படி என்னதான் பெருமை அப்படின்னு சுத்தமா புரியல. அதெல்லாம் வாங்கினா அவன் போலீஸ் வந்து அரெஸ்டே பண்ணிச்சு. அவன் தேவையா வரலாம். இந்த அஜித் ஃபேன்ஸ் இப்படி பண்ணதுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தீனா படத்தோட அந்த பேனரையே தூக்கிட்டு கில்லி படத்துக்கு புதுசா பேனர் வச்சிட்டாங்க. இதனால அசிங்கம் யாருக்கு அப்படின்னா அந்த தீனா படத்துக்கு தான். இன்னும் சொல்ல போனா நிறைய பேருக்கு தெரியும், காசி தியேட்டர் அப்படின்றது அதிகமா பாத்தீங்கன்னா அஜித் திரைப்படம் தான் முக்கியத்துவமே கொடுப்பாங்க. ஆனா அந்த காசி தியேட்டருக்காரங்களே நீங்க பண்ண இந்த கேவலமான ஒரு விஷயத்துல தீனா படத்தோட பேனரையே தூக்கிட்டு மறுபடியும் கில்லி படத்தோட பேனர் வச்சுக்கிறாங்க அப்படின்னா இந்த அசிங்கம் உங்களால தான். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க உங்களோட ஃபேவரட் ஹீரோட திரைப்படத்தை பார்க்க போறீங்க, அதுவும் அவரோட பிறந்தநாள் எதுவும் பார்க்க போறீங்க அப்படின்னா போங்க, தியேட்டருக்கு போங்க, பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, செலிப்ரேட் பண்ணுங்க, உங்க ஹீரோவை தலையில தூக்கி வச்சு ஸ்கிரீன்ல வந்து கொண்டாடுங்க. அதை விட்டுட்டு
அவருக்கு காம்படிட்டரா இருக்கிற ஹீரோவோட பேனரை கிழிக்கிறது, இந்த மாதிரி ஒரு அல்பத்தனமான விஷயங்கள் செயல்படுறதுனால உங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி தான் ரோகிணி தேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா மெயின் ஸ்கிரீன்ல தீனா படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பக்கத்து ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா கில்லி திரைப்படம் ஓடிட்டு இருக்கு. அங்க போன அஜித் ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கில்லி படம் ஓடுற அந்த ஸ்கிரீன் இருக்கு இல்லையா, அந்த டோரை ஓபன் பண்ணி எல்லாரும் குடும்பத்தோட படம் பார்த்துட்டு இருக்கானுங்க. இவங்க அங்க போயிட்டு அஜித்தே அஜித்தே அப்படின்னு சொல்லி பைத்தியக்காரத்தனமா கத்திட்டு இருக்கானுங்க. அவர் படத்துக்கு போய் தான் உங்க பெருமையை காட்டுற மாதிரி தானே இருக்கு. ஏன்டா தற்கொலைங்களா, நீங்க ஒன்னும் அவங்களுக்கு பணம் போட்டு டிக்கெட் எடுத்து அவங்கள படம் பார்க்க அனுப்பல. அவன் கஷ்டப்பட்டு அவன் காசை போட்டு படம் பார்க்க வரான் அப்படின்னும் போது அவன் எதுக்கு வரான்? கொஞ்சம் சந்தோஷமா குடும்பத்தோட வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போகணுன்றதுக்காக வந்தா அந்த இடத்துல போயிட்டு அவன் நிம்மதியா படம் பார்க்கும்போது டோரை ஓபன் பண்ணி அஜித்தே அஜித்தேன்னு கத்துறீங்களே, நீங்க உங்களுக்குலாம் அறிவுன்றது சுத்தமா கிடையாது. உங்களால அடுத்தவங்களோட அந்த நிம்மதியை கெடுக்காம ஒரு படம் பார்க்கவும் உங்களால வாழவே முடியாதா? நீங்க போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி அஜித்தே அஜித்தேன்னு கத்துறீங்களே, அந்த கில்லி படம் பார்க்க வந்த அத்தனை பேரும் என்ன விஜய் ஃபேனாக இருப்பாங்க? ஏன் அஜித் ஃபேன் கூட தான் குடும்பத்தோடு வந்து படம் பார்த்துருக்கலாம். ஒரு ரஜினி ஃபேன்ஸ் வந்திருக்கலாம், கமல் சாரோட ஃபேன்ஸ் வந்திருக்கலாம், தனுஷ் சாரோட ஃபேன்ஸு, சிம்பு சாரோட ஃபேன்ஸு, யார் வேணா இருக்கலாம். ஆட எந்த ஹீரோக்கும் ஃபேன்ஸே இல்லாதவங்க கூட சரி ஓகே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி படம் பார்க்க வந்திருக்கலாம். இப்படி சம்பந்தமே இல்லாம உனக்கும் அந்த இடத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னும் போது லூசு தரமா போயிட்டு அஜித்தே அஜித்தேன்னு கத்திரியே. ஆனா அவங்க ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க, அதாவது அவங்க யார் ஃபேன் ஆனாலும் இருக்கட்டும், ஆனா இந்த மாதிரி பண்ணீங்க இல்லையா, அஜித் ஃபேன்ஸ்னாலே இப்படி தற்குறித்தனமா தான் இருப்பானுங்கன்னு அங்க படம் பார்த்தா அத்தனை பேரும் முடிவு பண்ணியிருப்பாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, அந்த தீனா படம் பார்த்துட்டு வெளில வந்த ஒரு சில பேர் வந்துட்டு பெருமையா சொல்றானுங்க, தலை நாங்க படம் பார்த்துட்டே இருந்தோம், பக்கத்து ஸ்கிரீன்ல கில்லி படம் ஓடிச்சு, உடனே நாங்க உள்ள போந்து அஜித்தே அஜித்தேன்னு கத்தி செம்மையா மாஸ் காமிச்சிட்டு தெரியுமா அப்படின்னு கேனத்தனமா தற்குறித்தனமா மைக் முன்னாடி வந்து பேசிட்டு போறானுங்க. கொஞ்சமாவது அறிவுரை செய்யக்கூடிய செயலே அது கிடையாது. ஆனா செஞ்சது ஒரு கேவலமான ஒரு விஷயம். அந்த கேவலத்தை பொதுவா ஒரு சமூகத்துல யாரோ சின்னவங்களோ பெரியவங்களோ சரி யாரு தப்பு பண்ணாலும் இல்ல இது தப்பு, இந்த தப்பு நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும். அதை விட்டுட்டு என்னப்பா செம்மையா கத்து காமிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த சமூகம் கெட்டு போறதுக்கு இந்த மாதிரி நாட்கள்லாம் ஒரு காரணம். அதே ரோகிணி தியேட்டர்ல தீனா படம் ஓடிட்டு இருக்கும்போது இந்த வத்தி குச்சி பத்திக்காதரா அந்த பாட்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா தியேட்டருக்குள்ளேயே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. தற்கொலைங்களா, பட்டாசு வெடிக்கிறதா நீ தியேட்டருக்கு வெளியில வெடி, அதுதான் அவ்வளவு பெரிய இடம் இருக்குல்ல, அதை விட்டுட்டு தியேட்டருக்குள்ளேயே பட்டாசு வெடிக்கிறியே, அங்க அந்த பட்டாசு வெடிச்சு யாரு கண்ணியாவது பட்டோ இல்ல யாருக்கோ எதனா ஆச்சுன்னா நீயா காப்பாத்த போற? இல்ல அந்த பட்டாசு வெடிக்குதுல, அந்த பட்டாசு வெடிச்சு ஸ்கிரீன்ல பட்டு ஸ்கிரீன் எதனா பத்திக்குச்சுன்னா எங்கன்னா அறிவு இருக்குதா உங்களுக்கு? நெருப்பு அதே மாதிரி தீனா படம் முடிஞ்சு வெளியே வந்த ஒரு சில அஜித் ஃபேன்ஸ் என்ன தல இன்னைக்கு அஜித்தோட பிறந்த நாள் பாட்டு பார்த்தா ரிப்பீட் போடவே மாட்டேன்றாங்க, இந்த ரோகிணி தியேட்டர்காரன் விஜய் ஃபேனு அதனால தான் போட மாட்டேங்கிறான், ஆனா கில்லி படத்தை பாருங்க எல்லா பாட்டையும் ரிப்பீட் போடுறான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ புலம்புல. ஆக்சுவலா அவங்க பாட்டு ஒன்ஸ் மோர் போடலை அப்படின்னா அதுக்காக வந்துட்டு விஜய் ஃபேன் அர்த்தம் கிடையாது, நீங்க நடந்துக்கிட்ட விதம் அப்படி. இப்போ கில்லி படத்தோட பாட்டு வந்து ஒன்ஸ் மோர் போட்டாங்க, குடும்பமா போனாங்க, ஆடினாங்க, பாடினாங்க, எல்லாரும் செலிப்ரேட் பண்ணாங்க. அவங்களால தேட்டருக்காரங்களுக்கும் மற்றவங்களுக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அவங்க ஒன்றும் உங்களை மாதிரி தேட்டருக்குள்ள பட்டாசு வெடிக்கல, பக்கத்து ஸ்கிரீன்ல போட்டு அஜித்தே அப்படின்னு சொல்லி கத்தவே இல்லை. ஸோ நீங்க என்ன நடந்துக்கிட்டீங்களோ நீங்க நடந்துக்கிட்ட விதத்துக்காக தான் அவன் வந்து ஒன்ஸ் மோரே போடல. போலீஸ்லாம் உள்ளே இறங்குறாங்க, இதெல்லாம் எல்லாம் பண்ணுவீங்க, தலைப்படுத்து ஒன்றும் நடக்காது. தலைதான் தலைதான் நான் இப்போ போக மாட்டேன் வெளில. ஒன்ஸ் மோர் போடல தலை, எதுவுமே போடல, ஒன்ஸ் மோரே இல்லை. ஒன்ஸ் மோர் போட மாட்டேன்ட்டாங்க, அந்த பத்துக்கு போறா எங்க பத்துக்கு போட மாட்டேன்ட்டாங்க. கில்லி படத்துக்கு வந்தோம் ப்ரோ 9 மணிக்கு, விசில் போட்டு பாட்டு 2 வாட்டி போட்டா, எல்லா பாட்டுமே 2 வாட்டி போட்டான். அஜித் தான் மட்டும் ஒரு பாட்டு 2 வாட்டி போடுறான். என்ன வர்றான் ஐயோ, எல்லா ரசிகரும் சமதாலாம் ப்ரோ. போலீஸ் விட்டு அடிக்க வராங்க ப்ரோ, உள்ள போலீஸ் வந்து அடிக்க வராங்க ப்ரோ, தப்பு இல்லாத ப்ரோ. எல்லா பாட்டும் 2 வாட்டி ப்ரோ, அஜித் தான் மட்டும் கில்லி பாட்டு மட்டும் 2 தடவை போடலாம், தலை பாட்டு போட கூடாதா? ரொம்ப மோசம் தலை. லாஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஒரு பாட்டு தான் கேட்டோம்,
போடவே இதெல்லாம் சொல்லுங்க அந்த கேட்டது எப்படி இருந்தாங்க ஒன்றரை வருஷம் கழிச்சு எங்களுக்கு படம் வருது. 1.5 வருஷம் கழிச்சு வருது. ஒரு பாட்டு போட மாட்டாங்க. நான் ஒரு 5 நிமிஷம் ஆகுமா சொல்லுங்க. எவ்வளவு நேரம் கேட்டா 10 நிமிஷமா நிக்க வைக்கிறாங்க. அந்த 10 நிமிஷத்துல 2 தடவை போட்டுடலாம். ஒரு தடவை போட்டு எதுக்கு ஏகே ரோகிணி படம் பங்கமா இருந்துச்சுன்னா ஆனா ஒரே ஒரு பாட்டு கேட்டோம் நான் பிறந்த நாளுக்கு 5 நிமிஷம் ஆகுமா நான் ஒரு பாட்டு போறதுக்கு மச்சான் அந்த பாட்டு அதே மாதிரி மற்ற பாட்டெல்லாம் கேட்டு நான் போடவே மாட்டேன்றானுங்கண்ணா. அதுவும் ஒன்ஸ் மோர்லாம் ரொம்ப கெஞ்ச வேண்டியதாக இருக்குதுண்ணா. வேஸ்ட் நான் இது. அதே மாதிரி இன்னொரு தேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் இன்டர்வல் டைமில் விஜய் அவர்கள் நடித்த கோட்டு திரைப்படத்தை இந்த விசில் போட்டு சாங் போட்டிருக்காங்க. இந்த பைத்தியக்காரங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா தற்குறித்தனமாக போயிட்டு ப்ரொஜெக்டில் துணி ஷர்ட்டை வச்சு மூடுறானுங்க. இவனுங்கள மாதிரி பசங்களாம் உலகத்துல ஏன்டா அவன் தேட்டரு அவன் பாட்டு பிரேக்ல ஏதோ ஒன்று போடுறான். அதே என்னமோ இவனுங்க கட்டி விட்ட தேட்டர் மாதிரியும் இவனுங்க சட்டை போட்டு அந்த ப்ரொஜெக்ட்லாம் மறைக்கிறானுங்க. தற்குறிங்க எல்லாம். ஓ ப்ரொஜெக்டரே மறைக்க பாவீங்களா? இப்போ இந்த வீடியோ வேற இல்லை, இதுக்கு வீடியோ அது எடுக்கிறது பெருமை மறைச்சிட்டோம் நாங்கள். இவனுக்கு இப்படி பண்றதெல்லாம் பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா ஊர்ல இல்ல ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காரியம் இல்லை விசேஷம் ஒன்று நடக்கும். அந்த விசேஷத்தை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு சில கும்பல் ஒரு சில தற்கொலைங்க ஒரு சில குடிகாரனை வருவானுங்க. அவனுங்க வரும்போதே நம்ம மட்டும் டிசைட் பண்றோம் சனியா இவனுங்க வேற வந்துட்டாங்களா இந்த விசேஷம் இன்னைக்கு உருப்படியே நடந்தா மாதிரி தான் அப்படின்னு. கிட்டத்தட்ட இவனுங்க அப்படிதான் பண்றானுங்க. இப்போ நான் கூட ரோகிணி தேட்டர்ல கில்லி படம் அந்த 20ஆம் ரிலீஸ் ஆச்சுல அன்னைக்கு நான் போறேன். எல்லாரும் இன்ட்ரெஸ்டா படம் பார்த்துருக்காங்க. ஒரு பைத்தியக்காரன் வந்துட்டு கடவுளே அஜித்தே அப்படின்னு கத்துறான். அதாவது எப்படி இருக்குன்னா அந்த சென்ஸ் இருக்கணும். ஓகே எல்லாரும் ஒரு படம் பார்த்து என்ஜாய் பண்ண வராங்க. உனக்கு பிடிக்கலன்னா அந்த படத்தை நீ பார்க்க வராமல் இருக்கணும். அங்க வந்துட்டு கடவுளே அஜித்தேன்றான். அங்க இருக்கிற ஒரு சில்வன்ட்டு ஓய் அப்படின்னு குரல் கொடுத்தோன்னா அப்படியே அமைதியாக வரான். இதான் நான் ஏற்கனவே சொன்னல ஏதோ ஒரு நல்ல காரியம் ஏதோ ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னா அங்க வந்துட்டு ஒரு சில சனிங்க வருவானுங்க அந்த நிம்மதியை கெடுக்கிறதுக்காக. அந்த மாதிரி குரூப் தான் இவனுங்க. பிறருக்கு தொல்லை கொடுக்காம வாழணும் அப்படின்ற எண்ணமும் சிந்தனையும் கொஞ்சம் கூட இல்லாத ஒரு தற்குறிங்களோட இருப்பீங்க. அதானே அஜித் சார் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பணக்காரரு. ஆனால் இப்போ வரையும் நீ என்ன நம்பிட்டு இருக்கிற? அஜித் சார் ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு மெக்கானிக்காக இருந்து அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய ஹீரோ ஆனாரு அப்படின்னு இப்போ வரையும் தற்குறித்தனமாக நீ நம்பிட்டு தானே இருக்க. அதனால இதெல்லாம் நீ ஈஸியாக பண்ணுவ. நீங்களாம் கடைசி வரைக்கும் அஜித் எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு தெரியுமா? அவர் வந்து இந்த இந்தியாவோட கடனையே அடைக்கிற அளவுக்கு அவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறாரு. இது யாருக்குமே தெரியாது, எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அட ஏன் இது அஜித்துக்கே தெரியாதுன்னு கடைசி வரையும் நீங்கள் உருட்டிகிட்டே தான் இருக்கணும். தெருவா போய் அப்டேட் கேட்டுக்கிட்டு இந்த காதல் திரைப்படத்தோட கிளைமேக்ஸில் பரத் பைத்தியமாயி ஞங்கன்னு சுற்று வரல அந்த மாதிரி கடவுளே அஜித்து கடவுளே அஜித்துன்னு மற்ற ஹீரோக்கள் ஓடுற தேட்டரில் போய்ட்டு நீங்கள் இப்படி கத்திட்டு தான் சுற்றணும். இவங்க இந்த கடவுளே அஜித்தே அப்படின்னு சொல்லி கத்திட்டு சுற்றும் போது எனக்கு எப்படி கேட்கும் அப்படின்னா நாங்கள் தான் பைத்தியம் அப்படின்னு இவனுங்களே சொல்கிற மாதிரி தான் எனக்கு இப்போ வரையும் கேட்டுகிட்டே இருக்குது. அதாவது தேட்டருக்காரங்க ஒரு சில ஹீரோ கூட இருந்த ரசிகர்கள் படம் பார்க்க வரும்போது அப்பா வராங்கப்பா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க நம்மளால இவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வரும் அப்படின்னு தேட்டருக்காரங்க வந்துட்டு அந்த ரசிகர்களை பார்க்கும்போது சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு தேட்டருக்காரங்க அட இவனுங்க எதுக்கு தான் தேட்டருக்கு வரானுங்களோ இவனுங்க வந்தாலே ஏதோ பிரச்சனை தான் அடுத்தவங்க நிம்மதியாக படம் பார்க்க விட மாட்டேன்றாங்க அப்படின்னு இவனுங்க ஏன் தான் வரானுங்களோ அப்படின்னு எண்ண வைக்கக்கூடாது. பட் அதை கரெக்டாக பண்ணக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஜித் ஃபேன்ஸ் தான். அஜித் சாரோட பிறந்த நாளைக்கு நீங்கள் பண்ண இந்த அலப்பெல்லாம் இருக்குல்ல இதனால என்ன ஆகுன்னு கொஞ்சமாவது தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. நீங்கள் அந்த கில்லி படம் பார்க்கும்போது டோரை திறந்து அஜித்தேன்னு கத்துனது இந்த தேட்டருக்குள்ள பட்டாசு அடிச்சு இந்த பேனர் கிட்ஸ் எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் நீ நல்லா யோசிச்சு பாரு. அந்த நிம்மதியாக படம் பார்த்தவங்கலாம் உங்களையும் திட்டுவான் உங்க தலைவனையும் திட்டுவான். அதாவது தான் ஹீரோவோட பிறந்த நாளைக்கு தான் ஹீரோக்கே திட்டு வாங்கி கொடுக்குற ரசிகர் குரூப்பு கோஷ்டி நீங்க தான். அடுத்து எனக்கு பர்சனலாவே ஒரு டவுட்டு. ஏன்னா எல்லா ஹீரோக்களோட பிறந்தநாளுக்கும் அவங்களோட ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 4 பேருக்கு தான் நல்லது பண்றாங்க உதவி பண்றாங்க. அதே தான் நான் உங்ககிட்டயும் கேட்குறேன். இந்த நல்லது பண்றது இந்த 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது இந்த உதவி பண்றது அந்த மாதிரி நீங்க பண்ணவே மாட்டீங்களா? உங்க எண்ணத்துக்குள்ள அதெல்லாம் வரவே வராதா? இந்த மாதிரி அடுத்தவனோட நிம்மதியை கெடுக்கிறது அப்படின்ற எண்ணம் தான் ஓடுமா? அதானே தலைவன் எவ்வளியோ தொண்டடும் அவ்வழியே தானே இருப்பீங்க. உங்க ஹீரோ இந்த தமிழ் மக்களாக தானே நம்ம இவ்வளோ பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்ற எண்ணத்துல இந்த ஃப்ளட் வரும்போது இந்த மக்களுக்கு தான் நம்ம இறங்கி செய்வோம் அப்படின்னு நினைச்சு இறங்கி செஞ்சிருந்தாரு அப்படின்னா உங்களுக்கும் அந்த புத்தி கொஞ்சமாவது வந்திருக்கும். ஆனா அவருக்கு அதை பத்திலாம் கவலையே கிடையாது. எவன் சத்தா எனக்கு என்ன, எனக்கு 100 கோடிக்கு மேல சம்பளம் வந்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல மனுஷன் விஜயகாந்த் அவரோட சாவு கூட வராததான் உங்க ஹீரோ. ஒரு தலைவன் இந்த சமுதாயத்துக்கு இந்த ஊருக்கு ஏதாவது நல்லது பண்ணாதான் அதை பார்த்தா தொண்டனும் நம்மளாலே இவ்வளவு செய்யறாப்புல நாமளும் இறங்கி அந்த ஊருக்கு ஏதாவது நல்லது பண்ணி நம்ம ஹீரோக்கும் நம்ம தலைவனுக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அந்த இன்ஸ்பிரேஷன்ல அவனும் ஏதாவது செய்வான். ஆனா அவருக்கும் அதை பத்தி கவலை இல்லை, உங்களுக்கும் அதை பத்தி கவலை இல்லை. அதனால
நீங்க இப்படி நடந்துக்கிறதுல ஒரு பெரிய ஆச்சரியமும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு பர்சனல் ரெக்வஸ்ட் தான். இந்த அஜித் ஃபேன்ஸ் இருக்கீங்களா, அதுல யாராவது ஒருத்தர் அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தரா நீங்க படிச்சிருப்பீங்களே, நீங்க வந்து எடுத்து சொல்லுங்க, டேய் இது தப்புடா, இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, இந்த நீங்க பண்றதுனால நம்மளோட ஹீரோக்கு தானே கெட்ட பேரு, அஜித் சார் தானே கெட்ட பேருன்னு தயவு செஞ்சு யாராவது எடுத்து சொல்லுங்க, படிச்சவங்க இருந்தீங்க அப்படின்னா. அதை விட்டுட்டு ஏய் நீங்களும் சூப்பரா மாஸ் காமிச்சிட்டீங்கடா, நடா பண்ணிட்டீங்க, ஆஹா ஓஹோன்னு அப்படின்னு அவங்களை ஏத்தி விட்டீங்க அப்படின்னா இந்த தற்குறித்தனம் அப்படின்றது இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்து இதை பார்க்குற ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன் இப்போ பார்த்தா நீங்கள் அஜித்துக்கு எதிராகவும் அஜித் ஃபேன்ஸுக்கு எதிராகவும் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நீங்கள் தப்பு பண்ணால் தப்புன்னு தான் சொல்லுவாங்க. தப்பை எந்த இடத்துல நம்ம சரின்னு மாற்றி சொல்லவே முடியாது. இது தப்பு தான். அடுத்தவங்களோட நிம்மதியை கெடுத்து தான் சந்தோஷம் அடையுதுன்றது தப்பு மட்டும் இல்லை, அது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம். அதை இவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவே. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம போகிறோம் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு தேட்டருக்கு போகிறோம், இல்லை சம்திங் எங்கேயோ போகிறோம் அப்படின்னா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், செலிப்ரேட் பண்ணலாம். பட் நம்மளோட சந்தோஷம் அப்படின்றது அடுத்தவங்களோட நிம்மதியும் அடுத்தவங்களோட சந்தோஷத்தையும் எந்த வகையிலும் கெடுக்கவே கூடாது. அடுத்தவங்களோட நிம்மதியில் தலையிடுற எந்த ஒரு சந்தோஷமும் தப்பு தான். முதல் விஷயங்க, இதில் வந்து இப்போ நான் வந்து அஜித் ரசிகர் இல்லை விஜய் ரசிகர் அதுக்கு இதுக்கெல்லாம் பேசுகிறேன். நாங்கள் ஜென்ரல் ஆடியன்ஸ். நான் எந்த படம் நல்ல படம் வந்துச்சுன்னா பார்க்குறவங்க தான் நாங்கள். ஸோ இதில் வந்து அவர் இவர் அந்த வேறுபாடெலாம் எங்களுக்கு கிடையாது. ஸோ எங்களுக்கு இது பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா, இப்போ அஜித் ரசிகர் மட்டுமே இப்படி பண்ணாங்க, ஏன் விஜய் ரசிகர் எல்லாம் இது பண்ணலையா? நான் 2 ரசிகர் எல்லா ரசிகரும் இது பண்ணுறது தான். முக்கியமாக மெயினாக இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு 2 ரசிகர்கள் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அது அஜித் விஜய் தான். அதில் வந்து எதுவுமே மாற்றமே இல்லை. இப்போ இந்த படத்துக்கு சொல்கிறீங்க, இது வந்து ரிலீஸு இதுக்கே இந்த அலப்பறானா, இப்போது இதுக்கு முன்னாடி வந்த படங்களுக்கும் அதே தான் பண்ணாங்க. விஜய் ரசிகர் லியோ படத்துக்கு என்ன பண்ணாங்க, இப்படி தான் தேட்டர் வச்சு உடச்சிட்டு இருந்தாங்க. துணிவு படத்தில் ஒருத்தன் ஏறி இதே மாதிரி தான் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு படத்துக்கும் 2 பக்கமே பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது. 2 பேருமே அதே தான் பண்ணுறாங்க. இப்போ இதுக்காக வந்து மொத்த ரசிகருக்கு இப்படி தான் அப்படின்னா சொல்ல முடியாது. எவனோ ஒருத்தன் பண்ணுறது, எவனோ ஒருத்தன் குடி போதையிலையும் வேணுனே ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு பண்ணுறதுனால மொத்தமாக ஆகிடாது. அவன் ஒருத்தன் பண்ணுறதுனால அந்த அட்மாஸ்பியர் கெடுது தான். அது பண்ணுறப்ப தடுக்கணும், அதை பண்ண மாட்டேன்றாங்க. இப்படி ஏறி இன்னொருத்த ரசிகருக்கு ஒரு படம் வருது அப்படின்னா ஒருத்தன் ஏறுறான் அவன் பண்ணுறான் அப்படின்னா மற்றவங்க தடுக்கணும். ஏன் மேலே பண்ணாதரா, தப்புடாது, அவங்க என்ஜாய்மெண்ட் அவங்க பண்ணிட்டு நம்ம பாட்டு நம்ம வந்துட்டு பண்ணுவோம் அப்படின்னு தடுத்து இருந்தா நியாயம். அது 2 பேருமே பண்ணணும். ஆனால் அது கேட்குற மைண்ட் செட்லேயே அவங்க இல்லை, அதான் பிரச்சனை. இன்னொன்று இது எனக்கு பார்க்கும்போது எப்படி தோணுச்சுன்னா, இப்போ கில்லிக்கு எல்லாரும் அப்படி செலிப்ரேட் பண்ணாங்க, இப்போ நாங்கள் பண்ணுறோம் பாருன்ட்டு அது வேணும்னே பண்ண மாதிரி இருந்துச்சு. நாங்களும் கொண்டாடுவோம், நாங்களும் எக்ஸ்ட்ரீமாக எல்லாம் பண்ணுவோன்ட்டு என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிட்டாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், எப்படி வந்து அஜித் சாருக்கு மட்டும் இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க, இப்போ வரைக்கும் ஸ்டில் அந்த தோல்வி கொடுத்தாலும் இருக்காங்க. நான் எப்போவுமே அது ஒரு ஃபீல் எனக்கு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி அதை ஒரு மாதிரி ஆக்குறீங்க, என்ன அப்படி நினைக்கிறோன்ற ஃபீலுக்கு கொண்டு வரீங்க. இப்போ அஜித் சாரே வந்து ஒரு ஃபேன் வந்தால் எட்ட போயிடுற அளவுக்கு நம்ம அவரே ஒதுங்கி போகிற அளவுக்கு நம்ம இருக்கோம் சில பேர் இந்த மாதிரி பண்ணுறதுனால. அவருக்கே அது பிடிக்கலன்னும் போது எதுக்கு நீங்கள் அதை பண்ணுறீங்கன்றதே தெரியல. இது பார்க்குறதுக்கு எனக்கு வந்து என்ன சொல்கிறது, மெச்சூரான ஒரு ரசிகர் மாதிரி தெரியல. இதெல்லாம் இப்போ எங்கே தெரியுது, சின்ன பசங்களாம் இருக்கிறாங்க போகிற மாதிரி தான் இருக்குது. மெச்சூரான ஆளுங்க வந்த மாதிரியே இல்லை. தலை ரசிகர்னு இப்போ ஆரம்பத்தில் அந்த டைம்லேருந்து இருக்கிறவங்களாம் தெரியும், அவங்க எப்படி வயசு என்ன அப்படின்றதா தெரியும். இவங்கெல்லாம் பார்த்து சின்ன பசங்க மாதிரி இருக்குது. இவங்க வந்து வேணுனே பண்ணுறது தான், இது வேறு ஒன்றும் இல்லை. இத்தனை வருஷம் வந்து அஜித் சார் படம் வரல, வெயிட்டிங் ஒரு பக்கம் வெறி. அந்த டைமுக்கு இங்கே பார்த்தா ஏற்கனவே விஜய் சார் நல்லா போயிட்டுருக்கு. இல்லை பழைய படம் கில்லி படம் வந்து அதுவும் நல்லா போயிட்டுருக்கு. என்னடா அது நம்மளுக்கு ஒன்றுமே வரலையன்ற ஒரு ஆதங்கம் இருக்குது. அதோட வெளிப்பாடு அது. அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி அலப்பறை பண்ணுங்கிறது, போய் அங்கே போய் அஜித்துன்னு கத்தினுங்கிறது தப்பு. இதெல்லாம் வருதுன்னா வரலன்னா அதுக்கு என்ன சொல்கிறது, டேரக்டர் இவங்கள தான் போய் கேட்கணும். நம்ம இங்கே போயிட்டு பாரு, நாங்கள் வந்து வரலன்னா இது பண்ணலனாலும் நாங்கள் பாரு அப்படி தான் இருப்போம் கெத்து காட்டோன்ட்டு அவங்கள்ட்ட போய் கத்துறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ சப்போஸ் நான் சொல்கிறேன், இப்போ கில்லி படம் வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தீனா படம் வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ கில்லி படம் வந்திருந்தா இதே சம்பவம் அங்கே நடந்துருக்கும், ஆப்போசிட்லேயும் கண்டிப்பாக நடந்திருக்கும். அது நீங்கள் 100% நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக நான் எவனோ ஒருத்தன் பண்ணியிருப்பான், இதேமாதிரி பேனர் கிழிச்சிருப்பான். இது வந்து இன்னைக்கு நேற்று நடக்கல, நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துனுங்கிறது. இந்த படம் வந்து அந்த பேனரை கிழிக்கிறது, அந்த படம் வந்து இந்த பேனர் கிழிக்கிறது, மாற்றி பண்ணுறது தான். அது இவங்க ஒருத்தர் தான் பண்ணுறாங்கல்ல, 2 பக்கம் பண்ணியிருந்தாரு. ஆனால் இது எக்ஸ்ட்ரீமுங்க. இப்போ கில்லி வந்தப்போ எல்லாரும் ஃபேமிலியாக வந்தாங்க, அது ஸ்மூத்தாக போச்சு. இல்லை அப்படி கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு. அது பண்ணியிருக்க வேண்டியதில்லை. இப்போ வந்து மற்றதெல்லாம் இவங்க அப்படின்றாங்க. ஆனால் அதே கில்லி படத்துக்கு எப்படி வந்துட்டு போனாங்க, எப்படி ரசிச்சாங்க, அதையும் கற்றுருந்துருக்கலாம். அது மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கலாம். இது ஃபுல்லாக வந்து உங்களுடைய அந்த ஹீரோக்கு தான் கெட்ட பேராக மாறுது. இப்போ உங்களாலே வந்து இப்போ இவர் கூட சொன்னார், வீடியோ பண்ணணும்னு நினச்சேன் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்றது. ஸோ நீங்கள் அந்த ஹீரோவுக்கு தான் இருக்க அந்த ஒரு இதை குறைச்சிட்டே வரீங்க.
அதாவது ஒருத்தர் பேர் நல்லா பேசுறான்னு பார்த்தா கூட எங்கதான் நல்லா பேச விடுறீங்க, இப்போ இதுதான்டா எனக்கு பெருசா தெரியுதுன்ட்டு அந்த மாறிது. இப்போ தமிழ் போகிற மாதிரி சில பேருக்கு மாறும். இந்த படத்துக்கு போகலான்னு நினச்சேன், பட் இவங்க பண்ணுற அளவுக்கு நான் அதுக்கே போயிடுறேன்ட்டு மாறிடும். அந்த மாதிரி சிலது நடக்கும் இல்லையா? அதனால பண்ணுறது தப்பு. இப்போ வந்து இந்த பேனர் கட்சி நியாயப்படுத்த விரும்பல, ஏன் இவங்க பண்ணாங்க இவங்களும் பண்ணட்டும் நியாயப்படுத்தி, இது தப்பு தான். அதே மாதிரி ஒன் சைடாக இருக்குன்றது தான். இந்த பக்கமும் நடக்குது, அந்த பக்கமும் நடந்து இருக்கும் சப்போஸ் இந்த படத்துக்கு முன்னாடி வந்திருந்தா. ஸோ ரெண்டு பக்கமே இந்த மாதிரி சில பேர் பண்ணுறது இது வேணாம். ரசிகர் பின்னர் ரசிகனாக இருக்கிறது வேறங்க. இந்த கடவுளேன்றது, இவங்க தான் வந்து என் தலைவன்றது, தலைமையில தூக்கி வச்சுக்கிறது வேணாம். இது நான் எப்படி தான் சொல்கிறதுன்னு தெரியல. மற்ற நாடுகள்லாம் எங்கேயோ இருக்குது, நம்ம இன்னும் வந்து ஹீரோ பின்னாடி சுற்றிக்கிட்டு இது கெத்து காட்டின்னு இது ஒரு முக்கியம் அப்படின்ற மாதிரி. இது வந்து ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டு. பார்த்தோமா, என்டர்டெயின் ஆனோமா, வந்தோமா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதோட நம்ம நெக்ஸ்ட் வேலையை பார்க்கணும். அதுக்குள்ளேயே உக்காந்து இது ஒரு நாட்டு இப்போ பெரிய பிரச்சனை அது அப்படின்ற மாதிரி இந்த இந்த யங் ஜென்ரேஷன் பேசுது பார்த்தீங்களா, இப்போ இந்த பசங்களாம் பேசுனாங்க, அதெல்லாம் பார்க்க வேதனையாக இருக்குது. ஏன்டா என்ன போயிட்டு இருக்கு, என்னென்ன பிரச்சனை இருக்குது உனக்கு, இது இப்போ ரொம்ப முக்கியமா அப்படின்ற மாதிரி இருக்கு. ரீரிலீஸ் படம்டா, புது படம் கூட இல்லை. நீ புது படத்துக்கு இந்த மாதிரி பண்ணா கூட சரி, ஆர்வத்தில் படுறாங்க சொல்லலாம். ஏற்கனவே அந்த டைம்ல 2 பேர் அடிச்சு முடிச்சு ஓஞ்ச படம் திரும்ப வந்தாலும் நான் திரும்ப அடிக்கத்தான் பார்ப்போம். திரும்ப நாங்கள் அடிச்சுப்போம். நம்ம படத்தெல்லாம் என்ஜாய் பண்ணுறது நாங்கள் இங்கே வரவே இல்லை. எனக்கு அங்கே படம் அதெல்லாம் முக்கியம் இல்லை. இப்போ இவங்க வந்து இந்த டார்கெட் பண்ணி இப்போ நான் இவங்களை வந்து மோத வைக்கணும். அதுதான் இப்போ எனக்கு டார்கெட்னு வந்துக்கிறானுங்க. எப்போதான் மாறுமோ, இது நானும் கலங்கமாக மாறிடும், எல்லாம் மாறிடும்னு பார்க்குறேன். அது இன்னும் அப்படிதான் இருக்குது. பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு வர்றதுங்க அது. இந்த ரசிகா அந்த ரசிகலாம் எனக்கு இந்த கண்ணுக்கே தெரில. நீங்க இப்படி பண்றதுக்கு தான் ஒருத்தவங்க வந்து ஒன்று சொல்றாங்கன்னா அதையும் ஒத்துக்க மாட்டாங்க. எப்படி பேசலாம் அப்படி பேசலாம், நீங்க பண்றதானே சொல்றாங்க, அதையே உங்களுக்கு புரியவே மாட்டேதுன்னு தெரியும். அது மொத்தம் இது என்ன சொல்றது, மாறணும் அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கிறது தப்புன்னு தான் சொல்ல முடியும். இது வந்து நீ இப்போ நான் இந்த அஜித் வந்து இது பண்ணது தப்புனா நீ விஜய் ரசிகரா அப்படின்றது. சரி, இப்போ வந்து அஜித் இந்த மாதிரி பண்ணது ஒரு சில நாள் அஜித் பார்த்தா அப்போ நீ வந்து அஜித் ரசிகரா. என்ன பேச விடுங்க. அவங்கள்ட்ட வந்து நீங்க பண்றது தப்பு, 2 தரமே சரி, நீங்க பண்றது தப்புன்னு எதனா யாருன்னா இது மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸ் சொன்னாலே நீ இது அதுன்னு எங்களை பிரிக்கிறீங்களே தவிர, நாங்க பண்றது தப்புன்னு உங்களுக்கு யாரு தான் சொல்றதுல யாரும் இல்லை. ஜென்ரல் ஆடியன்ஸாக நாங்கள் பார்த்து எங்களுக்கு சொல்கிற இந்த மாதிரி படம் நாங்கள் நிம்மதியாக பார்க்கணும்னு நினைக்கிறோம். அது பார்க்க விடுங்க. அந்த மாதிரி எங்களோட முடிவு சேர்த்து நீங்கள் ஸ்பாயில் பண்ணுறீங்க, அது பண்ணாதீங்கன்றோம். அதுக்கு நீங்கள் வந்து முத்திரை குத்தி எங்களை இது பண்ணிங்கன்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இப்படியே தான் இருக்கும்னா இது இப்படியே தான் இருக்கும். உங்களை நாளைக்கு வந்து நீங்கள் யார் தூக்கி வச்சு கொண்டான்னு நினைக்கிறீங்களோ அவங்களே உங்களை மதிக்காமல் போயிடுவாங்க. அதுதான் நடக்க போகுது நாளைக்கு. ஏற்கனவே அவர் அஜித் சார் வந்து இந்த மாதிரி சங்கம் அதெல்லாம் வேணாம் கலைச்சிட்டாரு. இப்படி பண்ண எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, இதுமாரி நான் நடிக்கவே இல்லை, என்னை விட்டுருங்கன்னு போயிடுவாரோன்னு எனக்கு. அவர் வந்து ஏதோ ரசிகர் என்னை இப்போ வரைக்கும் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நடிச்சிட்டு இருக்காரு. இவ்வளோ உடம்பு வலியும் தாங்கிட்டு ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. மரியாதை வேணும்ல சொல்ற மாதிரி. அது அவரே வந்து ஷேமா ஃபீல் பண்ணுவாருங்க நீங்க பண்றதெல்லாம் பார்த்து. அது ஏன் புரிய மாட்டேதுன்னே தெரியல எனக்கு. இப்போ இன்னொரு பேரும் இருக்கு. நாங்கள் போன வீடியோ அவருக்கு பர்த்டேக்கு ஒரு வீடியோ பண்றப்ப சொன்னாங்க, எப்படி சொல்ல, விஜயகாந்த் டெத்துக்கு வராது இவனுக்கெல்லாம் போய் வீடியோ போட்டுனுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு வரல அப்படின்றத வச்சு உடனே அவர் வந்து கெட்டவன் அப்படி. இப்போ அந்த சூழ்நிலை என்னமோ தெரியாது, எதனால வரலான்றது நமக்கு தெரியாது. நம்ம ஒன்றும் அந்த இடத்துல இருந்து பார்க்கல. அந்த மாதிரி நிறைய பேர் வரல, இவர் ஒத்ததான் வரலன்னு இல்லை, எத்தனையோ பேர் வரல. எனக்கு என்னன்னா, இப்போ அவங்க சைடு இருந்து சப்போஸ் அவங்க நம்மளை கேள்வி கேட்குறாங்க, இத்தனை பேர் சேர்ந்து கேட்குறப்போ, ஏன்டா அவர் உயிரோடு இருந்தப்போ நான் வந்து சப்போர்ட்டாக இருந்தேன் வந்து பார்த்துருங்க, நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது? விஜயகாந்த் சார் நின்னாரு, அவருக்கு சப்போர்ட் பண்ணீங்களா? அவர் உடம்பு சரியில்லாமல் போய் இப்படி ஆனதுக்கே நம்மளாம் தானே காரணம். அதெல்லாம் பார்க்கல, நான் இறந்ததுக்கு வரலன்னு என்னை கேள்வி கேட்குறேன். இருக்கும்போது நீங்களாம் என்னடா அவர் சப்போர்ட் பண்ணி அவர் இது பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது? தப்பு இருக்கு இல்லைங்க. அவர் ஒரு தப்பு பண்ணியிருக்காரு, அவர் வராமல் இருந்தது தப்பு தான். அது என்ன சூழ்நிலையோ அது நமக்கு தெரியல, சொல்ல முடியாது. ஆனா அது வந்திருக்கணும் கொஞ்சமாச்சும், அது கொஞ்சம் ஃபீல் பண்ணி அது வந்திருக்கலாம். ஏன்னா அந்த டைம்ல வந்து அவரு அந்த நியூ இயர்ல ஏதோ கொண்டாடினாரு, ஏதோ ஒன்று சொன்னாங்க, ஏதோ பார்ட்டிலாம் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொன்னது. அது அந்த டைம்ல அது கொஞ்சம் மாதிரி இருந்து சரி வந்திருக்கலாமே அப்படிங்கிறது. அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லைங்க. அந்த டைமுக்கு தான் பார்ட்டி நடந்திருக்குன்னு சொல்லவே முடியாது. முன்னாடி அந்த வீடியோ தூக்கி அந்த டேட்ல போட்டு இன்னைக்கு தான் ஒரு பார்ட்டி அங்கே கொண்டாடினு இருக்காருன்னு சொல்லலாம். அதெல்லாம் நம்ம இல்லை. ஷூட்டிங் போயின்னு வந்திருக்கலாம், மேபி அங்கே மாட்டிடலாம், ஏதோ ஒன்று. பட் வந்து வந்திருக்கலான்றது தான். பட் அதுக்காக வந்து டோட்டலா அவர் வந்து சரியே கிடையாது, அவர் மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒண்ணு பண்ணிட்டா அவங்க நல்லதே பேசாதீங்க, எவ்வளோ நல்லதா இருந்தாலும் நல்ல சைடு பேசாதீங்கன்றாங்க. அது வந்து முடியாது இல்லைங்க. நல்லதும் இருக்கும் கெட்டது இருக்கும். கெட்டதுக்கு நம்ம பேசிடுறோம், நல்லதையும் எடுத்துக்கணும்.
அதுக்காக ஒரேடியாக அந்த நல்லதையே நம்ம பேசவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ எனக்கு விஜயகாந்த் சார் அந்த டெத்துக்கு வந்தார் பாருங்க. இப்போ வந்தவங்களாம் வந்து யோகியமா அப்படின்ட்டு வந்தவங்களாம் அவரை போட்டு டார்கெட் பண்ணவங்க தான் அவங்க வந்து ஒரு 40% பார்த்தீங்கன்னா அவர் வச்சு செஞ்சவங்க தான் அவங்க வந்தாங்க. அவங்களாம் இப்போ நல்லவங்களாயிட்டாங்களா? இருக்கும்போது இவங்களாம் தான் அவங்கள போட்டு மிதிச்சது ஏறி. விஜயகாந்த் சார் அப்படி பேசினது அவங்களாம் இன்னைக்கு வந்து அங்கே நின்று அப்படியே கம்பீரமாக நின்றுட்டு நான் விஜயகாந்த் சார் நின்ட்டேன் அப்படின்றது தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. நீங்கள் தான் பேசி அவர் இப்படி உடம்புலாம் பண்ணதே நீங்கள் தான், அந்த மீடியா பேப்பர் நீங்கள் இந்த மாதிரி சில ஆளுங்க தான் ஏன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அது பார்க்குறப்போ இவர் வரலன்றதை நீங்கள் வந்து இவர் கெட்டவர்ன்றீங்க, வந்து நின்னவங்களை பாதி பேர் அவரை டார்கெட் பண்ணவங்க தான். ஸோ அதுவும் பார்க்கணும் இல்லையா? எப்படி வந்து ஒரு விஷயத்தில் வச்சு இவர் வந்து ஒருத்தர் வந்து கெட்டவர் ஆகிடுவார், இங்கே வந்தவங்களாம் நல்லவங்கள ஆகிடுவாங்கலாம் சொல்லவே முடியாது. இருக்கிறது உண்மை என்னன்னு நமக்கு தெரியும், பார்த்து தான் இருக்கும், வீடியோஸ்லாம் பார்த்து தான் இருக்கும், யார் நின்னா யார் நிற்கலாம் நமக்கு தெரியும். ஸோ யாரையும் இந்த மாதிரி டார்கெட் பண்ணி இதனால் வந்து இவர் கெட்டவர் அப்படின்றது இல்லை, தப்புன்றது ஓகே. பட் அதுக்காக டோட்டலாக வந்து ஒருத்தர் டேமேஜ் பண்ணுறது நல்லா இல்லை. ஒருத்தர் பண்ணி தான் இப்படி ஆச்சு, திரும்ப அது அகைன் இன்னொருத்தருக்கு பண்ண வேணாம். விஜயகாந்த் சார் பண்ணி அவரோட நிலைமை என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி இன்னொருத்தர், அதாவது சொன்னால் எதிரி கூட இந்த மாதிரி யாருமே பண்ணிடாதீங்கன்ட்டு திரும்ப அதே தான். இப்போ இவர் மேலே இருக்கிற பாசத்தில் இன்னொருத்தருக்கு பண்ணுறது, அவர் மேலே பாசத்தில் இன்னொருத்தருக்கு பண்ணுறது, வேணாம் விட்டுருங்க. திரும்ப இதை அடிச்சுக்கிட்டு திரும்ப நடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு எப்படி சொல்லி எனக்கு புரிய வைக்கன்னு தெரியல. இப்போ எது சொன்னாலுமே நாங்கள் வந்து இப்போ அஜித் ரசிகர்கள் ஆகிடுவோம். சரி வச்சுவாங்க, நாங்கள் என்ன சொல்ல முடியும், நாங்கள் சொல்கிறதே வேறு, நீங்கள் அது இப்படி தான் புரிஞ்சுப்பீங்கன்னா நாங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு. ஓகே, எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.